ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாமல் வெறுத்தவங்க கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பேசாமல் இருக்கிற உறவு ஒரு காலகட்டத்தில் உங்களை ரொம்ப நேசித்து உங்ககிட்ட ரொம்ப அன்பை காணிச்சு உங்ககிட்ட ரொம்ப உயிராக இருந்த உறவு. இப்படி இருந்த உறவு திடீர்னு பேசாமல் விலகி போகுதா? வெறுப்பாக நடந்துக்கிறாங்களா? அப்போ அந்த உறவு பழையபடியும் உங்ககிட்ட அன்பாக தேடி வரணும்னா நீங்கள் பேசாமல் வெறுத்தவங்க கிட்ட இப்படி நடந்தாலே போதுங்க. நிச்சயமாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், இன்றைக்கி பேசாமல் வெறுத்து இருக்கிற உறவு ஒரு காலகட்டத்தில் நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் டைலாக் பேசியிருப்பாங்க. ரொம்ப அன்பை கொட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த உலகமே நீங்கள் தான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. உண்மையா இல்லையா? இப்படி உங்ககிட்ட அன்பை வாரி வாரி கொட்டி கொட்டி கொடுத்த அன்பு இன்றைக்கி பேசாமல் விலகி இருக்கு. இதனால் மனசொடைஞ்சு போயிருக்கீங்களா? பாருங்கள், இந்த உறவு பேசாமல் விலகி இருக்கிற காரணம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் அதை நினச்சி அழுது இருந்தால் கெட்டு போகிறது என்னமோ உங்கள் வாழ்க்கை தாங்க, அவங்க வாழ்க்கை இல்லை. அதனால் முதல்ல பேசாமல் வெறுத்துட்டு இருக்கிற அந்த உறவை நினச்சி கவலைப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கலாமே. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? அவங்கக்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் என் ஞாபகத்தில் இருக்குது. அவங்கக்கிட்ட நான் நேரம் ஒதுக்கி மணிக்கூர் கணக்கில் பேசின அந்த நேரங்கள் எனக்கு எப்படி வரும் திரும்ப? நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்தது மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேனே. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நிசாரமாக சொல்கிறீங்களே, ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறது எனக்கு தெரியதாங்க செய்யுது. ஆனால் இப்படி ரொம்ப உயிராக இருந்த உறவு இன்றைக்கி பேசாமல் இருந்து நீங்கள் அமைதியாக அந்த வலி தாங்க முடியாமல், அந்த வலியை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறதும் புரிய தான் செய்யுது. சரி, இப்படி பேசாமல் விலகி வெறுத்துட்டு இருக்கிற உறவுகிட்ட எப்படி நடந்தால் அவங்க தேடி வருவாங்கன்னு முதல்ல பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல நீங்கள் ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாமல் விலகி இருக்காங்க அப்படின்ன உடனே அவங்கக்கிட்ட போய் கோபப்படுவதுண்டு. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? எதுக்காக பேச மாட்டேங்கிற? நான் என்ன தான் தப்பு பண்ணினேன் சொல்லு அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்போம். அதுவும் கோபத்தோடு கேட்போம். இந்த கோபம் எதனால் வருது தெரியுமா? ஒரு பயம். எங்கே அவங்க நம்மக்கிட்டேருந்து பேசாமல் விலகி போயிடுவாங்களோ, நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வந்ததுனால தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வருது. இப்படி நீங்கள் கோபப்பட்ட உடனே பேசாமல் விலகி இருக்காங்க பாருங்கள், அவங்க உடனே வந்து பேசிடுவாங்க இல்லையா? இல்லைங்க, பேச மாட்டாங்க. அதனால் நீங்கள் கோபப்படக்கூடாது. ரெண்டாவது பாருங்கள், அவங்கக்கிட்ட போய் அப்போ நான் எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்போ யோசிக்கிறீங்க தானே? கேட்கலாம். ஒரு டைம் போய், எதனால் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மென்மையாக அமைதியாக நீங்கள் கேட்டு பாருங்கள். சிலவங்க வந்து உங்கள் மீது ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்தால் நிச்சயமாக சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் காரணம் கேட்டுட்டு மட்டும் நிற்காதீங்க. எதனால் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி பழையபடியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எனி டைம் அவங்கள பார்க்குற நேரம்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மீது வெறுப்பு தான் வரும். அதனால் ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசாமல் வெறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணி அதை கேட்கணும், அவங்க அன்பை பிடிச்சி இழுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்காதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியாது, ஆனால் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கே, அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் நிச்சயமாக அவங்க அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் எப்படியாவது என் அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுறது, கெஞ்சுறது, ரொம்ப வற்புறுத்துறது, எப்படியாவது நீ என்கிட்ட அன்பாக இரு அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறது,
இப்படியெல்லாம் போய் கெஞ்சி அழுது வற்புறுத்தி கிடைக்கிற அன்பு உண்மையான அன்புன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. உங்கள் மீது உள்ள ஒரு அனுதாபத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த அன்பு. ஒருத்தங்க உங்களை வெறுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, தயவு செய்து அவங்ககிட்ட போய் கம்பல் பண்ணி அந்த அன்பை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஆசைப்படாதீங்க. ஏன்னா அங்கேருந்து வர்றது ஒரு அனுதாபம் நிறைஞ்ச அன்பாக இருக்கும், இல்லைன்னா நடிப்பு கலந்த அன்பாக இருக்கும். அது உண்மையான அன்பாக இருக்க சான்ஸே இல்லை. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? கெஞ்சி விடாது, நம்மளை அழ விடாது, நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லாது. நம்ம பேசுறதுக்கு தான் அது காரணத்தை சொல்லுமே தவிர, பேசாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாளும் சொல்லவே சொல்லாது. அதனால் வற்புறுத்தி தான் அந்த அன்பை பெறணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. அதே போல் நீங்கள் மதிக்க கற்றுக்குங்க. நிறைய பேர் என்னென்னா பேசாமல் விலகி இருக்காங்க, ஏதோ ஒரு மனவேதனையோடு இருப்பாங்க சிலவங்க. இதை புரிஞ்சிக்காமல் மதிக்காமல் வாயின் வார்த்தைகளால் காயப்படுத்துறது. இப்படி வாயின் வார்த்தைகளால் காயப்படுத்தும் போது கூட கொஞ்சம் உங்கள் மீது அவங்களுக்கு வெறுப்பு வரும், பயம் வரும். உங்கள்கிட்ட இருந்து விலகி போக தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை தேடி வரணும்னு கொஞ்சம் வரை யோசிக்க மாட்டாங்க. அதனால் அந்த பய உணர்வை நீக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கான ஃபேஸை கொடுக்கணும். கொஞ்சம் விலகி இருந்து பாருங்களேன். உங்கள் மீது உண்மையாக அன்பு வச்சுருந்தாங்கன்னா, அவங்க உண்மையாக நேசித்தாங்கன்னா நிச்சயமாக தேடி வருவாங்க. இன்னொன்று என்னென்னா, பேசாமல் ஒருத்தங்க விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே, வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு உடனே அவங்ககிட்ட போய் நின்று காரணம் கேட்டுட்டு நிற்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்க பின்னால் துரத்துறது மட்டும் இல்லைங்க, இன்னொன்றும் பண்ணுவாங்க. என்ன அப்படி சொன்னால், நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, அதனால் தயவு செய்து நீ என்கிட்ட பேசிடு அப்படின்னு. இப்படி நீங்கள் பேசும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் தன்மானம் இழந்து போகும். ஏன்னா அவங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலை தூக்கி அவங்க கையில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆஹா, நம்ம இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது, அப்போது அவங்க வாழ்க்கையில் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக மாறிட்டோமா? நிச்சயமாக நம்ம இல்லைன்னா அவங்க வாழ்ந்து விட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் உங்களை அலைய வச்சு பார்ப்பாங்க, அலட்சியப்படுத்தி பார்ப்பாங்க, உங்களை அழ வச்சு பார்ப்பாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே ரொம்ப நேசித்த உறவு, ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு வெறுத்துட்டாங்க அப்படின்னா உடனே முகத்தை என்ன பண்ணுவாங்க? ஷேடாக வைப்பாங்க. ஐயோ, எனக்கு பிடிச்ச நபர், என்னை ரொம்ப நேசித்த நபர் திடீர்னு என்னகிட்ட வெறுக்கிறாங்க, அதனால் நான் கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கவலையாகவும் உங்கள் மூஞ்சி வைக்காதீங்க. கவலை ஷேடான ஸ்டேட்டஸ் போடாதீங்க. ஹாப்பியாக இருங்க. அவங்க முன்ன ஹாப்பியாக வாழ்ந்துக்கானீங்க. உங்களை நீங்களே மதிங்கப்பா. ஏன்னா நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு மதித்தாதான் அடுத்தவங்க பார்வைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்களை மதிக்கணும்னு தோணாது, உங்ககிட்ட பேசணும்னு தோணாது. அதனால் முதல்ல நீங்கள் மனசில் ரொம்ப சந்தோஷமாக உங்களை நீங்களே ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அடுத்தவங்களுக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க தானே? முதல்ல உங்களை பிடிக்கணுமா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும் இல்லையா? நீங்கள் வாழ பிறந்தவங்க அழுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு நல்ல ஹாப்பியாக உங்களை நீங்களே மதித்து, உங்களை நீங்களே ரசித்து, உங்கள் மீது நீங்கள் அன்பு வச்சு வாழ்ந்து பாருங்களேன். நீங்கள் உங்கள் மீது அன்பு வைக்க உங்களுக்காக வாழ தொடங்குவீங்க, உங்களுக்காக டைம் ஒதுக்க தொடங்குவீங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது உங்கள் கண்களில் ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்கள் நடை, உடை, பாவனை எல்லாமே மாறி போகும். உங்களை மதிக்காதவங்க கண்டிப்பாக உங்களை அப்சர்வ் பண்ணி, அதாவது கவனிக்க தொடங்குவாங்க. ஆஹா, எப்படியோ இருந்தாங்க பாரு, திடீர்னு சடனாக இவ்வளோ மாறி இருக்காங்க. அவங்க கண்களில் தன்னம்பிக்கை தெரியுது, வாழ்க்கை வளர்ச்சி பெற்றுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கா? அந்த லட்சியத்தை நோக்கி ஓட தொடங்குங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. அந்த லட்சியத்தை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க, அதை செயல்படுத்துங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் லட்சியம் சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று, நீங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்காக ஓடும்போது உங்கள் மதிப்பு உயரும்.
ஏன்னா நீங்கள் உங்களை மதிக்க தொடங்கிட்டீங்கல்ல. நீங்கள் உங்களை மதிக்க தொடங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் உறவினர்கள், உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு போனவங்கள மதிக்க தொடங்குவாங்க. இன்னொன்று, உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிட்டீங்கல்ல, வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணும்போது வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கு வரும். இப்படி உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது உங்களை வெறுத்தவங்க நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.